ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் வந்து என்ன தான் ஆச்சுங்க, எவ்வளோ போல்டான ஆள், ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு யாருமே வந்து நினச்சி பார்த்து இருக்க மாட்டாங்க. அது எப்படியாப்பட்ட முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து சந்தோஷமாக வந்து ஒரு வாட்டி வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறாருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய வாழ்க்கை போனதுக்கு இந்த பைரவி தான் காரணட்டு அவளை வந்து ஒதுக்கி விட்டுடுறாங்க. எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிட்டு நம்மளுடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா கடைசி தருணத்தில் போயிட்டு நம்மளுடைய கார்த்திக் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்க. என்னை வந்து எல்லோரும் வந்து மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த உலகத்தில் வாழ வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லை, என்னை கட்டினாலும் ஏமாற்றிட்டா இதுக்கு மேலே வந்து நான் யாருக்காக வந்து வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணி ஒரு லெட்டரை ஒன்று எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து விஷத்தை வந்து சாப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திகை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டு போய் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த கார்த்திகை எழுதுகிற லெட்டர் வந்து நம்மளுடைய இலக்கிய கிட்ட வந்து கிடைக்கிதுங்க. இங்கே பாருங்கள், கார்த்தி வந்து என்ன எழுதியிருக்காங்க, எனக்கு வந்து வாழ்க்கையே போச்சு, இதுக்கு மேலே வந்து யாரும் எனக்கு இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லி எழுதியிருக்கான். இந்த பைரவி வந்து என் வாழ்க்கையை வந்து கெடுத்ததில் வந்து முதல் பங்கே வந்து அவளுக்கு தான் இருக்குது. அதனால் வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் மேலேயும் வந்து நான் வந்து என் நம்பிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வச்சதே இல்லை. எல்லாருமே வந்து இந்த சொன்னதும் வந்து இந்த அஞ்சலி வந்து அஞ்சலி எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்ற மாதிரி தான் வந்து நான் இருந்தேன். ஆனால் வந்து இவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கானா, இதுக்கு மேலே வந்து நான் இந்த உலகத்தில் வந்து வாழ விருப்பம் அப்படின்ட்டு வந்து எழுதி வச்சுட்டு செத்துடுறேன். சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து பொழைக்குவானா பொழைக்க மாட்டானா அப்படின்றத அவங்க வந்து வரப்போகிற எபிசோடில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய அஞ்சலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திகை வந்து பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அதுக்காக நம்ம இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் பார்த்திங்கன்னா கார்த்தி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே நீ தான், மரியாதையாக வந்து இங்கேருந்து கிளம்பி போறியா அப்படின்றாங்க. கார்த்தின்னு வந்து இந்த அஞ்சலி வந்து கத்துறாங்க. அதுக்கு நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா மரியாதையாக போறியா இல்லையா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வந்து விட்றாங்க. அதுக்கு இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா அவளுடைய புருஷனை வந்து அவள் வந்து பார்க்க வர உனக்கு என்னாடி அப்படின்ற மாதிரி கேட்டு அவகிட்ட தான் வந்து விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு தானே வந்து அனுப்பியிருக்கோம். இனிமேல் வந்து கார்த்திக் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்ட்டு எதுக்காக வந்து இங்கே வந்து கூச்சலுக்கு போட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சாதம் கிளப்புறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியம் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த கார்த்தியோட இந்த நிலைமை காரணமே வந்து இவ பண்ண இந்த துரோகம் தான் அவனை வந்து மனதளவில் வந்து ரொம்பவுமே வந்து பாதிச்சிருக்கு. இல்லைனா வந்து அவன் வந்து எவ்வளோ போல்டான ஆள், இதுக்கெல்லாம் காரணமே உன் பொண்ணு தான், கண்டிப்பாக வந்து இவளை வந்து நான் ஜெயிலில் பிடிச்சி கொடுக்காத விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து வந்து இந்த அஞ்சலியும் சிந்தாமணி வந்து கிளம்பி போயிடுறாங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே வந்து இப்படி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வந்து நடந்தால் நல்லாயிருக்கும், அது நம்மளுடைய கார்த்திக் வந்து எதுவும் வந்து ஆகாதான், அவன் வந்து மறு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்